My dear children, welcome back to 4th Standard Maths, Unit 3, Patterns. In the last session, we have seen about the numbers. Last classல நீங்க என்ன பார்த்தீங்க? Numbers பத்தி படிச்சிருக்கீங்க. Okay. Now, in this session, we will be seeing about patterns. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா patterns பத்தி பார்க்க போறோம். Patterns அப்படின்னா என்ன? வடிவங்கள். Okay. Take page number 39. Patterns in shapes. அதாவது ஷேப்ஸ்ல எப்படி பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகே. அப்சர்விங் ஷேப்ஸ் சீக்வென்ஸ் ஃப்ரம் கலைடோஸ்கோப். இப்போ கலைடோஸ்கோப் அப்படின்றது என்னது? பல உருவங்களை காட்டக்கூடிய குழாய் வடிவிலான கருவி. A kaleidoscope consists of a tube containing mirrors and pieces of colored glass or paper whose reflections produce changing patterns when the tube is rotated. ஓகே, அப்போ அந்த குழாய்க்குள்ளார என்ன கொடுத்துருப்பாங்க? மிரரு, பீசஸ் ஆஃப் பேப்பர், சரியா, இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த நம்ம குழாயை வந்து நம்ம என்ன பண்ண சுற்றும் போது அது அந்த கண்ணாடியில் அந்த பேப்பர்ஸ் துண்டுகள் இதெல்லாம் என்னது ரிஃப்ளெக்ஷன் ஆகி நமக்கு பல்வேறு வடிவங்களை வந்து நமக்கு காமிக்குது. ஓகே, பேட்டர்ன்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ரிப்பீட்டட், இன்னொன்று growing. Okay. Identifying the patterns in a sequence of shapes. Okay. Let's see some of the examples on pattern. Okay. Pattern-க்குரிய example பார்ப்போம். First பாருங்க. Square, rectangle and triangle shape கொடுத்திருக்காங்க. Next என்ன வருது? Square, rectangle and triangle shape வருது. In the same way, the patterns are repeated. Okay. அப்போ இதே மாதிரி தான் என்னது இந்த பேட்டர்ன்ஸு ரிப்பீட் ஆகிக்கிட்டே வருது. ஃபஸ்ட்டு ஸ்கொயரு, அடுத்து ரெக்டாங்கிள், அடுத்து ட்ரையாங்கிள் ஷேப். இதை தான் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் பாருங்க, ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அடுத்து சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒவ்வொன்று தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, 2 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வரும்? ஸ்கொயர் அண்ட் 3 சர்க்கிள்ஸ் வரும். ஓகே, இப்போ அந்த சர்க்கிள் வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போ இது என்ன பேட்டர்ன்ஸ்? க்ரோயிங் பேட்டர்ன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 1 லைன் இஸ் தேர் இன் த செகண்ட் பிக்சர், 2 லைன்ஸ் இஸ் தேர் அண்ட் தேர்ட் பிக்சர் 3 லைன்ஸ் ஆர் தேர், ஃபோர்த் பிக்சர் அ கம்ப்ளீட் க்ளோஸ்டு ஃபிகர் ஸ்கொயர் இஸ் தேர். ஓகே ஓகே, அடுத்து என்ன வரும்? இதே லைன்ஸ் தான் ரிப்பீட்டடாக வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் 1 லைன், 2 லைன், 3 lines and square. Okay. Next exercise 3.1. Fill in the shapes. See the first sum. First என்ன கொடுத்திருக்காங்க? Pentagon கொடுத்திருக்காங்க, triangle and square கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? Pentagon, triangle, square கொடுத்திருக்காங்க. Then what is coming? என்ன வரும் அடுத்தது? Repeated patternனால அதே தான் வரும். Pentagon, rectangle and square. Okay. See the second sum. இதில் பாருங்க, 2 triangles and 2 squares கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3 triangles and 3 squares கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 2 கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பிக்சரில் 3 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? 4 triangles and 4 squares வரும். நெக்ஸ்ட்டு 5 triangles and 5 squares வரும். அப்போ இது வந்து ரிப்பீட்டட் பேட்டர்னாகவும் இருக்குது, க்ரோயிங் பேட்டர்னாகவும் இருக்குது. ஓகே, வந்த ஷேப்ஸே மறுபடியும் வருது, அதே மாதிரி ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டும் இருக்கு. ஓகே, தேர்ட் சம் பாருங்க. ஃபஸ்ட்டு 1 லைன் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் 2 லைன்ஸ், நெக்ஸ்ட் 3 லைன்ஸ், அடுத்து 5 லைன்ஸ், அடுத்து ஹெக்ஸகன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, அடுத்தது 2 லைன்ஸ், அடுத்து 3 லைன்ஸ், அடுத்து 5 லைன்ஸ், அடுத்து ஒரு ஹெக்ஸகன். ஓகே, இப்போ இது ரிப்பீட்டட் பேட்டர்னாக இருக்குது. ஓகே, ஃபோர்த் சம் பாருங்க. ஒரு ராம்பஸ் கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க, ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ராம்பஸ், ரெக்டாங்கிள் அண்ட் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? அதே தான் வரும், ஏன்னா அது ரிப்பீட்டடாக இருக்குது. அப்போ ராம்பஸ், ரெக்டாங்கிள் அண்ட் சர்க்கிள் இருக்குது. ஓகே, ஃபிஃப்த் சம் பாருங்க. ஒரு ஹாஃப் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, ஹெக்ஸகன் கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, ஹாஃப் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, ஹெக்ஸகன் கொடுத்துருக்காங்க அண்ட்
triangle கொடுத்திருக்காங்க. Then what is coming? என்ன வரும்? half circle, circle, hexagon and triangle. Okay? Patterns in numbers. Numbersல pattern பத்தி பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க. The multiples of 6 is colored in orange for you. இதுல 6ஓட மடங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க? கலர் பண்ணி காமிச்சிருக்காங்க. Okay? Similarly, color the multiples of 5 in triangle shape with purple color, multiples of 9 in rectangle shape with red colors, multiples of 10 in circle with green colors, and multiples of 11 in square with pink color. Okay? இதே மாதிரி உங்க டெக்ஸ்ட் புக்ல கம்ப்ளீட் பண்ணிருங்க. Okay? Next, take page number 43. Cast out the digit 9 from a given number to check if it is a multiple of 9. In addition problem, we can check the sum by casting out 9s. அப்ப கூட்டல்ல 9 நம்ம வெளியே எடுக்கிறது மூலமா அதோட கூட்டுத்தொகையை நம்ம 9இன் மடங்கா இருக்கா அப்படின்றத நம்ம சரி பார்க்கணும். ஓகே? In subtraction problem, we can check the difference by the method of casting out 9. Remember that subtraction is reverse of addition. இப்போ கழித்தலை நம்ம 9 எடுக்கிறது மூலியமா அதோட வித்தியாசத்தை நம்ம சரி பார்க்கலாம். அதே மாதிரி கழித்தல் அப்படின்றது கூட்டலோட தலைகீழ் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே? Take page number 44, exercise 3.2. Okay, first பாருங்க. Circle the multiples of 9 by using casting out 9. அப்ப இது multiples of 9 அப்படின்னு பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? Circle பண்ணணும். ஓகே? இப்போ first sum பாருங்க. 9443 கொடுத்திருக்காங்க. ஓகே? இப்போ என்ன பண்ணணும்? நம்ம 9ல காஸ்ட் அவுட் பண்றோம். 9ல காஸ்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன நம்பர் இருக்கு? 443. இப்போ அதை நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது 4 + 4 + 3. 4 + 4 8, 8 + 3 11. ஓகே? 11 திரும்ப நம்ம ஆட் பண்றோம். 1 + 1 = 2. அப்ப 2 வந்திருக்கு. 2 வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 9 கிடையாது. It is not a multiple of 9. Okay. Second sum பாருங்க. 1008. இதுல வந்து எதிரெண்ணை கூட்டினா 9 வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ 1 8 கூட்டினோம்னா நம்மளுக்கு 9 வரும். அப்போ 1 8 நம்ம காஸ்ட் அவுட் பண்ணிடுறோம். பண்ணிட்டோம்னா மீதி 0 தான் இருக்கு. So it is a multiple of 9. Third sum பாருங்க. 24,689 இருக்கு. இதுல 9 காஸ்ட் அவுட் பண்ணிடுறோம். ரிமைனிங் என்ன நம்பர் இருக்கு? 2 4 6 8. இப்போ இதை ஆட் பண்றோம். 2 + 4 6, 6 + 6 12, 12 + 8 20. Again we have to add 2 + 0 2. It is not a multiple of 9. Okay. Fourth sum பாருங்க. 23,769. இதுல 9 வரதெல்லாம் காஸ்ட் அவுட் பண்ணணும். பாருங்க 9 இருக்கு. அப்புறம் 6 + 3 9, 2 + 7 9. அப்ப 0 வந்துருச்சு. அப்ப it is a multiple of 9. Okay. Fifth sum பாருங்க. 13,476. Okay. இப்ப 9 காஸ்ட் அவுட் பண்ணணும். இப்ப எதுல 9 வருது? 6 + 3 9. அப்ப அதை காஸ்ட் அவுட் பண்ணிரும். ரிமைனிங் நம்பர் 147. இப்ப அதை ஆட் பண்ணோம்னா 1 + 4 5, 5 + 7 12. Again we have to add 2 + 1 3. It is not a multiple of 9. Okay? இதுல B சம்மும் D சம்மும் மட்டும்தான் multiples of 9. அதனால அதை நம்ம சர்க்கிள் பண்ணிடுறோம். ஓகே? செகண்ட் சம் பாருங்க. Circle the correct addition fact by using casting out 9. Okay? First sum பாருங்க. 4,355 plus 5,369 is equal to 9,724. இப்போ இது அடிஷன் ஃபேக்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு உள்ள நம்பர் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படின்னா அது அடிஷன் ஃபேக்ட். ஓகே? இப்போ பாருங்க 9லாம் காஸ்ட் அவுட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் நம்பரில் பாருங்க 4 5 கூட்டினோம்னா 9 வரும். அப்போ அதை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். செகண்ட் நம்பரில் பாருங்க 9 இருக்கு. அதை நம்ம காஸ்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்தது 6 and 3 இருக்கு. அதை நம்ம காஸ்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடில் பாருங்க 9 இருக்கு. அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். அடுத்து 7 2 இருக்கு. அதை கூட்டினோம்னா 9 வரும். அதையும் நம்ம என்ன பண்ணிடலாம்? வெளியே எடுத்துடலாம்.
ஓகே, அடுத்து ரிமைனிங் என்ன நம்பர் இருக்கு? இதில் 3, 5 இருக்கு, ப்ளஸ் 5 இருக்குது, இஸ் ஈக்குவல் டு 4 இருக்குது. 5 ஆட் பண்ணா 8 plus 5 is equal to 4. Again we have to add 8 plus 5 13 is equal to 4. மறுபடியும் ஆட் பண்றோம். 1 plus 3 is equal to 4 is equal to 4. ஓகே, அப்ப ரெண்டு சைடுமே ஈக்குவலான நம்பர் வருது. அப்ப இது கரெக்டான அடிஷன் ஃபேக்ட். செகண்ட் சம் பாருங்க. 7632 plus 2213 is equal to 9845. இப்போ 9ல என்ன பண்ணணும்? காஸ்ட் அவுட் பண்ணிடணும். இல்லை எதில் 9 வருதுன்னு பாருங்க. 7 plus 2 9, 6 plus 3 9. அப்போ அது 0 ஆயிரும். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ளஸுக்கு அப்புறம் உள்ள நம்பரில் ஒன்றும் 9 இல்லை. அப்போ அந்த நம்பர் அப்படியே வச்சுக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு சைட் பாருங்க. 9 4 plus 5 9. அப்போ அதை காஸ்ட் அவுட் பண்ணிடலாம். மீதி 8 இருக்கு. அப்போ இதை நம்ம ஆட் பண்ணுறோம். 2 plus 2 4, 4 plus 1 5, 5 plus 3 8. அப்போ 8 is equal to 8. அப்போ ரெண்டுலையுமே 8 வருது. இட் இஸ் அ அடிஷன் ஃபேக்ட். ஓகே, அப்போ ஏபியையும் நம்ம சர்க்கிள் பண்ணிடலாம். ரிமைனிங் 2 சம்ஸ் ஹோம்ஒர்க். அது அடிஷன் ஃபேக்டாக இருந்துச்சுன்னா சர்க்கிள் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே சில்ட்ரன். தேர்ட் பாருங்க. சர்க்கிள் த கரெக்ட் சப்ராக்ஷன் ஃபேக்ட் பை யூசிங் காஸ்டிங் அவுட் 9. ஓகே, கரெக்ட் சப்ராக்ஷன் ஃபேக்டை நம்ம சர்க்கிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 7420 minus 3625 is equal to 3795. 9ல காஸ்ட் அவுட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க. 7 plus 2 9. அப்போ அதை காஸ்ட் அவுட் பண்ணிடுறோம். அடுத்த நம்பர்ல பாருங்க 369. அப்ப அதை காஸ்ட் அவுட் பண்ணிடுறோம். மீதி 2 5 இருக்கு. ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் பாருங்க, அதுல 9 இருக்கு, அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். ரிமைனிங் 375. ஓகே, இப்போ ஆட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்ல 40 இருக்கு, அதை ஆட் பண்ணோம்னா 4. செகண்ட் பாருங்க, இதுல 2 plus 5 is equal to 7. அந்த சைட் பாருங்க 3 plus 7 10, 10 plus 5 15. அப்போ 5 plus 1 6. ஓகே, இப்போ 4 minus 7 is equal to 6 வருது. இப்போ 4லேருந்து 7 நம்ம மைனஸ் பண்ண முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? 7 ஈக்குவல்ட்டுக்கும் அந்த சைடு கொண்டு போகிறோம். -7 இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது ப்ளஸ் சைனாக மாறிடும். ஓகே, அப்போ ப்ளஸ் 7 ஆட் பண்ணால் 13. 1 plus 3 is equal to 4. அப்போ 4 is equal to 4. அப்போ இது சப்ராக்ஷன் ஃபேக்ட். செகண்ட் சம் பாருங்க. 2362 minus 632 is equal to 1720 இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? 9 நம்ம கேஸ்ட் அவுட் பண்றோம். ஃபர்ஸ்ட்ல பாருங்க 3 6 கூட்டினோம்னா 9, அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். ரிமைனிங் 2 இருக்கு. அப்போ 2 plus 2 4 ஆயிடும். நெக்ஸ்ட் 6 3 9, அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். ரிமைனிங் 2 is equal to இதுல 7 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறோம். பேலன்ஸ் 1 இருக்கு. அப்போ 4 minus 2 is equal to 1. 4 minus 2 2 is equal to 1. அப்போ 2 not equal to 1. ஓகே, it is not a subtraction fact. A sum subtraction fact, அதனால சர்க்கிள் பண்ணிக்கிறோம். B sum subtraction fact கிடையாது. ஓகே, ரிமைனிங் 2 sums homework. அந்த சம்ஸ்ல எது சப்ராக்ஷன் ஃபேக்டோ பார்த்து நீங்க சர்க்கிள் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோவில் பேட்டர்ன் இன் ஷேப்ஸ், பேட்டர்ன் இன் நம்பர்ஸில் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பேட்டர்ன் இன் நம்பர்ஸில் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனை பற்றி பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.